கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to share a word of God. Hallelujah. ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கும் நம்மோட கூட the time with Jesus இயேசுவோட நேரம் வழியாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இது உம்முடைய வேலை, எங்களோட பேசுகிற வேலை, தொடுகிற வேலை, எங்களை விடுதலை ஆக்குகிற வேலை, உடைய வார்த்தை புறப்படுகிற வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் ஆண்டவர் பல சத்தியங்களை நமக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அன்பானவர்களே, the spirit of soul, ஹல்லேலூயா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த சோலின் ஆவியை குறித்ததான சில வார்த்தைகளை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்துல சவுலை பத்தி நமக்கு நல்லா தெரியும். பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, அவன் ஒரு கழுதையை பின்பற்றி கொண்டிருந்தவன். கழுதையை தேடிக்கொண்டு போனவனை தேவன் அரசனாய் மாற்றினார் என்று நமக்கு வேதம் தெரியும். கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் அவன் சவுல் தான். அன்பானவர்கள், இப்படியெல்லாம் சவுலுடைய வாழ்க்கைகளில் இருந்த சில காரியத்தை நம்ம பார்க்கும் போதோ அவனுடைய ஆவிக்குள்ளாக சில காரியங்கள் இருந்தது என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. வேதத்திலிருந்து அவனை குறித்து 5 விதமான காரியங்கள், 5 விதமான ஆவிகள் அவனுக்குள்ள போராடினதை நம்ம வேதத்தில் பார்த்து நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த சவுலுடைய காரியம் என்ன? அவனுக்குள்ள இருந்த கீழ்ப்படியாமையின் ஆவி. ஹல்லேலூயா. The spirit of disobedience. ஆமென். அன்பானவர்களே, வேதத்தை நீங்க பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போதோ ஆண்டவர் சொல்றார், அபிமெலேக்கை முற்றிலும் வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்றார். அன்பானவர்களே, அபிமெலேக்கை பத்தி பழைய ஏற்பாட்டில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு இடத்துல என்னாகமத்துல கூட சொல்லும் போது சொல்றாரு, இந்த அபிமெலேக்கு யார் என்று சொன்னால், இவர்கள் விரோதமாக எழும்புகிற உன்ன சொன்ன மாம்சத்துக்குரியவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஒரு ஊர் வழியா வரும்போது இந்த அபிமெலேக்கை தடை செய்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எனவே அப்போ இந்த சவுலுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல் ஆவி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை பார்க்கிற அன்பான சகோதரியே, சகோதரனே, ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு ஊழியரா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம். இன்றைக்கு இந்த சவுலுக்குள்ள இருந்த என்ன ஆவி? கீழ்ப்படியாமல் ஆவி. ஆண்டவர் கீழ்ப்படியாமத்துக்கு நம்மளை அழைக்கவில்லை, கீழ்ப்படிதல் அழைக்க, கீழ்ப்படிய நம்மை அழைத்திருக்கு. God not called us to be a disobedient. We should be like a obedience. நம்ம obedience-ஆ இருக்க, கீழ்ப்படிந்திருக்கத்தான் நம்மை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, பிரசங்கம் பண்ணுகிறது ஒண்ணு, அதுக்கு கீழ்ப்படியாம போகிறது. பேசுகிறது ஒண்ணு, கீழ்ப்படியாமல் போகிறது. அன்பானவர்களே, பிரசங்கம் பண்ணுகிற நான் கூட ஆண்டவர் சமூகத்துல போராடுகிற, ஆண்டவரே அடிக்கடிக்கு எனக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் என்று நான் கதறுகிறேன். அன்பானவர்களே, இந்த சவுலின் ஆவி என்ன ஆவி? கீழ்ப்படியாமையின் ஆவி. ஆண்டவர் அழிச்சு விடுன்னு சொன்னார். அவன் செய்தது என்ன? சில காரியங்களை பாருங்க. அவன் சில ராஜாக்களை உயிரோடு வைத்துட்டான். கீழ்ப்படிதலை எழுந்து போயிட்டா. 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்துல சாமுவேல் சொல்றாரு, பலி செலுத்துகிறதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல். ஆதாம் ஏவாள் தேவனால முதல் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் தோட்டத்தை வெளியே போனது காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. முழு வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க அன்பானவர். ஒரு அற்புதத்துக்கு, ஒரு அடையாளத்துக்கு, ஒரு அதிசயத்துக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒபீடியன்ஸ். எங்க பாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்வார், கீழ்ப்படிந்தால் தான் மேல்படிக்கு போக முடியும். கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவனுக்குள்ள இருந்த எந்த ஆவின்னு சொன்னா, பயப்படுகிற ஆவி. 1 சாமுவேல் 15:24 அதே வார்த்தை சொல்லுகிறார். ஜனங்களுக்கு பயந்து நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லு. யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்குள்ள, நிறைய ஊழியர்களுக்குள்ள, ஐயோ இவன் மேல வந்துருவானா, இவன் மேல ஏறிடுவானா, ஜனங்களை குறித்துதான ஒரு பயம், நடு. நான் யாருக்கு சொல்லுகிறேன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களுக்குள்ள இருக்கிறது. எந்த மனுஷனும் உயர்த்த, மேன்மைப்படுத்த அவரால் ஆகும் என்று 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற. யாரையும் உயர்த்த அவரால் ஆகும், யாரையும் பயன்படுத்த அவரால் ஆகும். ஜனங்களுக்கு பயக்கிற ராஜா, இவன் நினைச்சா எப்படி வேணுமாலாம் எந்த மனுஷனை நான் மாத்தலாம், டிரான்ஸ்பர் பண்ண அவனுக்கு அதிகாரம். ஆனா அவன் சொல்லுங்க, ஜனங்களுக்கு பயந்து இப்படி செய்து விட்டேன்.
நீதிமொழி புஸ்தகத்துல 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற அன்பானவர், கர்த்தருக்கு மனுஷனுக்கு பயப்படுகிறது கண்ணிய வருவிக்கும். அன்பானவர்களே, இந்த ராஜா அவனுக்குள்ள எப்பவுமே பாருங்க, இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்குள்ள இதைத்தான் வேதனை. இவனுக்கு பாட்டு கொடுத்தா இவன் பேர் வந்துச்சுன்னா, இவனுக்கு ஜபத்தை கொடுத்தா இப்படித்தான் பயந்து வாங்குறாங்க. அபிஷேகம் பயப்பட வைக்காது, தைரியத்தை கொடுக்கும். நம்பர் 3, மூன்றாவதாக இவனுக்குள்ள இருந்த காரியம் 1 சாமுவேல் 18:6-8 வசனங்கள் வாசித்து பாருங்க. அவனுக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவி. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப வேதனையானது அன்பானவர்களே. இந்த வார்த்தை ரொம்ப கடினமான இந்த வார்த்தையை நமக்குள்ள இருக்குமானால், எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளவு வரங்கள் இருந்தாலும் சட்டன் லிமிட் வரைக்கும் தான் நாம் போக முடியும், ஓட முடியும். பொறாமையோட கூட தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமா என்ஜாய் பண்ண முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ள இருந்த காரியம் என்ன? அந்த 3வது சவுலுக்குள்ள இருந்த ஆவி என்ன? பொறாமையின் ஆவி. ஜனங்க சொல்றாங்க, பாடி துதிச்சோட சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000. பொறாமையோட கூட இருக்கிறாங்க. இந்த பொறாமையினால தான் யோசேப்புடைய சகோதரர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். நமக்கு தெரியும். யோசேப்பு நீதிமான், பரிசுத்தவான், அப்பாவுக்கு விரும்பின மகன். தன் 11 சகோதரர்கள் பொறாமை வைத்தார்கள். முடிவு என்ன? ஒரு நாள் யோசேப்பு கிட்ட கையேந்து ஆண்டவர் வைத்து விட்டார். யோசித்து பாருங்க. பொறாமை வேண்டாம் பாருங்க. எந்த ஊழியத்தை பத்தி பொறாமை வேண்டாம். நம்மளோட ஒரு ஊழியம் வளருது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மளோட ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணுகிற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு பகிர்ந்தளிக்கிறவர் தேவன். எத்தனை ஊழியங்கள் பொறாமை. குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கு விரோதமா, மனைவி கணவனுக்கு விரோதமா, இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. காரணம் என்ன? பொறாமை. பொறாமை பத்தி நீதிமொழியில சொல்லுகிறது, அது எலும்பு உரிக்கின்னு வேதம் சொல்ல, அவனை அழிச்சு விடும். அன்பானவர்களே, எந்த ஊழியத்தின் மேல் நமக்கு பொறாமை வேண்டாம். எந்த ஜனங்கள் மீது பொறாமை வேண்டாம். எந்த சபையின் மீது நமக்கு பொறாமை வேண்டாம். சவுலுடைய ஆவி என்ன? 3வது அவனுக்குள்ள பொறாமையின் ஆவி. இந்த 4வது அன்பானவர்களே, வேதத்துல 15:12 வாசித்து பாருங்க. தனக்கென்று ஒரு ஸ்தம்பத்தை கட்டினான் என்று செல்ஃபிஷ்னஸ், சுயம் என்ற நிறைய ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுகிற இந்த வார்த்தையில தான் நிறைய விசுவாசிகள் பாதிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை தான் செல்ஃபிஷ்னஸ், சுயம் சுயம் சுயம். எனக்கு 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 நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேற யாருக்காவது நம்ம கொடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. சுயமா இருக்கிற எந்த ஊழியமோ வளராது. சுயமா இருக்கிற எந்த ஆசீர்வாதம், எந்த நன்மையும் அவங்களுக்கு நிரந்தரமா இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஒரு 10 ரூபாய் கொடுப்பாரானா, 100 ரூபாய் கொடுப்பாரானா, நமக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. அன்பானவர்களே, இயேசு சுயமாய் வாழவில்லை. சுயம் அவரிடத்துல இல்ல. அன்பானவர்களே, எவ்வளவு பாருங்க, ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம். There people only enjoying themselves. ஏழையா இருக்கிறான், பிச்சைக்காரனா இருக்கிறா. ஆண்டவர்கிட்ட நாம் கிருபையை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு எதை கொடுத்தாலும், எனக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் தெரியும். அன்பானவர்களே, தனக்கு வருகிறதை ஒரு பங்கு எடுத்து இன்னொரு மற்ற ஊழியத்தை கொடுக்கிற ஊழியம் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டு போகிறது. இன்றைக்கும் அந்த சங்கதி ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், சுயமா இருக்கிற எந்த ஜபமோ, சுயமா இருக்கிற எந்த விசுவாசமோ, சுயமா இருக்கிற எந்த ஊழியமோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சுயமா நம்ம இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, உதார்த்தமா இருக்க வேண்டும். நெகேமியா பத்தி வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாக்கு முருந்த அரசாங்கத்துல இருந்த பிஃபோர் நெகேமியாக்கு இருந்த ஜனங்களை வஞ்சித்தான். சொல்றான், எனக்கு முன்னாடி இருந்த அதிபதி என் ஜனங்களை வஞ்சித்தார்கள், ஏமாற்றினார். நான் அப்படி இருக்க மாட்டேன். சுயம் இல்லை. யோசித்து பார். நம்பர் 5, கடைசியாக துணிகரம். அன்பானவர்களே, ஒன்று நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 28:3 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது, சூனியக்காரிகளையும் மந்திரக்காரிகளையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களே தேசத்தை விட்டு துரட்டி, cast out all the women who are seeking the mediums. அந்த வாழ்க்கையை பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டான். 3ஆம் வசனத்துல தள்ளிவிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிற 7ஆம் வசனத்துல அவர்களே தேடி போனான். துணிகரம். அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்லுகிற 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவன் பலி செலுத்தக்கூடிய ஆலையில் அவன் ராஜா. ஆனா துணிகரமாய் போயிட்டு, சாமுவேல் தாமதம் ஆகிறதுனால துணிகரமாய் போயிட்டு பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? துணிகரம். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தை சொல்ற, ஆண்டவரே, துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்தருளோ. துணிகரம் வேண்டான்பானவர்களே. இவங்க செய்யறாங்க, நானும் பண்றேன். இவங்க பண்றாங்க, இவங்க ஒரு மீட்டிங் வச்சா நானும் ஒரு மீட்டிங் பண்றேன். நான் ஒரு கூட்டம் வைக்கிறேன், நான் வானாங்க. அன்பானவர்களே, துணிகரம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். இந்த சவுலின் ஆவி
இன்றைக்கு ஊழியர்களாக நமக்குள்ள விட்டு போக வேண்டும். இன்றைக்கு விசுவாசியாக நமக்குள்ள விட்டு இந்த சோலினாவை போக வேண்டும். அப்படி போகும்போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சோலுடைய முடிவு என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் 31 வாசி பாருங்க. தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். 16ஆம் அதிகாரத்தில் சொல்ற தேவ ஆவி அவனை விட்டு போனது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய முடிவு பாருங்க அன்பானவர்களே. எனவே இந்த 5 காரியங்கள் மீண்டும் ஒரு வசனம். 1, கீழ்ப்படியாமல் நமக்கு வேண்டாம். 2வது, மனுஷனுக்கு பயப்படுகிற காரியங்கள் வேண்டாம். 3வது, போராமை நமக்கு வேண்டாம். 4வது, சுய நமக்கு வேண்டாம். 5வது, துணிகரம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த 5 விதமான காரியங்கள் வெளியேறட்டுமப்பா, வெளியேறட்டுமப்பா. இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிற பொல்லாத ஆவியே, எல்லாம் இந்த சவுலின் ஆவி சதைகளை விட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்திலே, ஊழியர்களை விட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த காரியம் எங்களோடு கூட இருக்கட்டும். அதை பார்த்த கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் நம்முடைய யூடியூப் சேனல்ல